இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் இயேசுவுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் அத்தகைய ஆற்றல், அத்தகைய வல்லமை, அத்தகைய அதிகாரத்தை கொண்டவராக இருந்தாலும் அவர் ஒருபோதும் தீர்ப்பளிக்கவில்லை, யாரையும் தீர்ப்பிடவில்லை, யாரையும் தீர்ப்பிட்டு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்பதை நம் நற்செய்தியில் அவருடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகின்றது. எனவே இதன் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதிகார நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், தலைமைத்துவ நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், பொறுப்புள்ள நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையிலும் மற்றவர்களை இழிவாக நடத்தக்கூடாது, மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, மற்றவர்களை தீர்ப்பிட்டு அவர்களுக்கு ஒருபோதும் நாம் துன்பம் வருவிக்க கூடாது என்ற நிலையில் நாம் வாழ்வதற்காக இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே அந்த நிலையில் நாம் வாழக்கூடிய வேளையில் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது. எனவே தீர்ப்பளிப்பது, குற்றம் சுமத்துவது, தண்டனை கொடுப்பது இவைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அமைதியான, எளிமையான, மகிழ்ச்சியான சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார்.